காசி நாட்டு மன்னரின் 3 மகள்களின் சுயம்பரத்திற்கு பீஷ்மர் சென்றிருந்தார். அம்பை, அம்பிகை மற்றும் அம்பாலிகை மூவரும் பெரும் பேரழகு படைத்த மங்கைகளாக இருந்தனர். தன் தம்பி விசித்திரவீரியன் சார்பில் பங்கேற்ற பீஷ்மரை அங்கு வந்திருந்த மற்ற இளம் ராஜகுமாரர்கள் கேலி செய்தனர். சுயம்வரத்தில் கூடியிருந்த மன்னர்களுக்கு மத்தியில் எதிரிகளை அழித்து பலம் கொண்டு அபகரிக்கப்பட்ட மனைவியே ஒருவனுக்கு பரிசை போன்றவள் என்று பல முனிவர்கள் சொல்கின்றனர். எனவே ஏகாதிபதிகளே, நான் இந்த மங்கையரை பலத்தால் அபகரித்துச் செல்கிறேன். உங்களால் முடிந்தவரை சிறப்பாக போராடி பாருங்கள். ஒன்று என்னை அழியுங்கள், அல்லது என்னால் அழியுங்கள். நான் இங்கே போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே கூடியிருந்த மன்னர்கள் மற்றும் காசி மன்னன் முன்னிலையில் அம்மங்கையரை தேரில் ஏற்றிக் கொண்டார் பீஷ்மர். அப்பிறகு அந்த பெண்களை தேரில் ஏற்றி வீரமிகு பீஷ்மர் உறுதியான குரலால் அறிவித்தார். மன்னர்களே, நான் இந்த 3 அரச மகள்களை எடுத்து செல்கிறேன். யாரேனும் என்னை தடுக்க விரும்பினால் உங்கள் முழு வீரத்தையும் பயன்படுத்தி போராடலாம். இந்த அறிவிப்பு கேட்ட அரசர்கள் கோபத்தில் தங்கள் கைகளை அடித்துக்கொண்டு உடனே ஆயத்தமானார்கள். அந்த சிறந்த போர் வீரர்கள் அனைத்து விதமான ஆயுதங்களையும் தரித்து தங்கள் தேர்களை செலுத்தி பீஷ்மரை நோக்கி தங்கள் ஆயுதங்களை ஏந்தினர். பீஷ்மரின் தேர் முன் செல்ல அந்த கிழவனை வசை பாடிய மற்ற அரசர்கள் கோபத்துடன் பின்னால் தொடர்ந்து சென்றனர். 100கணக்கான தேர்கள் அவரின் போர்க்குரலுக்கு பதிலடி கொடுக்கச் சென்றன. பீஷ்மர் தன்னந்தனியாக அவர்களை எதிர்கொள்ள ஆயத்தமானார். பீஷ்மரை எதிர்த்து ஆயிரக்கணக்கான அம்புகள் அவர் மீது ஏவப்பட்டன. ஆனால் பீஷ்மர் அதனை தனது அம்புகளால் மறித்து விட்டார். பின் அவ்வளவு வீரர்களும் அவரை சுற்றி போரின் கடுமையை அதிகரித்தனர். போர் மிக உக்கிரமானது. அடர்த்தியான கணைகள் மழையென பொழிந்தன. அந்த போரை பார்ப்பதற்கு தேவாசுர போர் நடப்பது போல தெரிந்தது. ஆனால் பீஷ்மர் தனக்கு எதிராக வந்த ஒவ்வொரு அரசனையும் தாக்கி அவர்களை வீழ்த்தினார். அவருடைய போர் திறமைக்கு எதிரிகள் கூட வியந்து பாராட்டினர். இறுதியில் அனைவரையும் வென்று அவர்களை பின்தள்ளி பீஷ்மர் தம் தேரில் அந்த அரச மகள்களுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டு போனார். அப்போது சால்யன், மிகப்பெரிய வீரன், பீஷ்மரை எதிர்த்து போராட விரும்பி அவரை சவாலிட்டு அழைத்தான். அந்த மங்கையரை அடைவதில் விருப்பம் கொண்ட அவன் பீஷ்மரிடம் வேகமாக வந்தான். அப்படி வந்த சால்யன் கோபத்துடன், நிற்பாயாக என்றான். இந்த வார்த்தைகளால் தூண்டப்பட்டு சுடர் விட்டெறியும் நெருப்பை போன்ற கோபத்துடன் வில்லை தனது கையில் தாங்கி எதிரியின் வரவுக்காக தனது தேரில் காத்து நின்றார் பீஷ்மர்.